நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வி அப்படின்னா, தௌஹீதுங்கிற வஹாபிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து குரான்ல உள்ளத தான் டைரக்ட்டா எடுத்திருக்காங்க. நபி சொன்ன மாரி தானே ஃபாலோ பண்றாங்க. ஆனா நபி காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த தரிகா அந்த கட்டமைப்புகள் எதுவுமே இல்லையே. அப்ப எப்படி சூஃபிசம்ங்கிறது உண்மை? அப்ப அவங்க ஃபாலோ பண்றது தானே கரெக்ட்டு. இந்த தரிகாங்கிறது நேரான வழியா? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் எழும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. எப்படி குரானுக்கு 7 வகையான அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமோ, அதேமாரி நபியோட வாழ்க்கைக்கும், அவங்களோட சொல்லுக்கும் பல விதமான அர்த்தங்கள் இருக்கு. குரானும், ஹதீஸும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் அனுப்பப்பட்டது இல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, குரான், ஹதீஸ் வந்து 1400 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அறிவு வந்து தோன்றும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வேற, இப்போ கரண்ட்ல இருக்க உலகம் வேற. அப்ப இப்போ இருக்கிற கரண்ட் சூழ்நிலைக்கும் அது அர்த்தம் குடுக்கணும், பொருள் குடுக்கணும், வாழ்க்கை முறைக்கு பயன்படணும். ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவுக்கு தகுந்த மாரி அதுக்கு அர்த்தங்கள் மாறும்.